எல்லாருக்கும் பிரைஸ் தரார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ்ஸப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தை சொன்னார். இன்றைய தினத்துல கூட நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி தீர்ப்பு செய்கிறோம்? நீதியின்படி நாம் தீர்ப்பு செய்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லது நாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மனிதனை நம்ம நியாயம் தீர்க்கணும் அல்லது தீர்ப்பு செய்யணும் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கிற விஷயத்த வச்சு நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. அதே போல காதால கேட்கிற விஷயத்த வச்சும் நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒரு முறைக்கு பல முறை நம்ம தீர விசாரித்து தான் ஒரு மனிதனை நம்ம தீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. மனிதர்களாகிய நாமும் கூட அநேக வேளைகள்ல நம்ம தோற்றத்தின்படி தான் தீர்ப்பு செய்யணுமே தவிர்த்து நீதியின்படி நம்ம தீர்ப்பு செய்ய தவறி விடுகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். நாம் எப்படி தீர்ப்பு செய்கிறோம் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு நன்கு விளக்குகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத தண்டையிலே உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னால் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி தீர்ப்பு செய்கிறோம்? தோற்றத்தை வச்சுதானே தீர்ப்பு செய்கிறோம். ஆலயத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி நடக்கிறத நம்மால் பார்க்க முடியும். மனிதர்களாகிய நம்ம ஐஸ்வர்யவான்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி தீர்ப்பு செய்யறதும், தரித்திரவான்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி தீர்ப்பு செய்யறதும் பார்க்க முடியுது. நம்ம நீதியின்படி தீர்ப்பு செய்யறோமா? இல்லை, தோற்றத்தின்படி தான் நம்ம அநேக வேளைகள்ல தீர்ப்பு செய்கிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்க நினைக்கிறேன். கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு, சாமுவேலே, நான் இஸ்ரவேலை ஆளுவதற்காக ராஜாவை தெரிவு செய்ய போறேன். அதனால நீ தைல கொம்பை எடுத்துக்கிட்டு பெத்லகேம் பட்டணத்துக்கு போ. அங்க ஈசாயினுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர சொல்லு. அதுக்கு பிறகு ஈசாயினுடைய குமாரர்கள்ல ஒருவனை நான் தெரிவு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுவாரு. இப்ப சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா தைல கொம்பை நிரப்பிக்கிட்டு பெத்லகேம் போறாரு. அங்க ஈசாயினுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக சொல்லுவாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈசாயினுடைய 7 பிள்ளைகளும் லைன்ல நின்று ஒவ்வொருத்தவங்களா கடந்து போவாங்க சாமுவேலுக்கு முன்பதாக. அப்ப சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போகும்போது எலியாப் தான் முதல்ல கடந்து போறாரு. அப்ப சாமுவேல் எலியாவை பார்க்கறாரு. எலியாவினுடைய முகத்தை பார்க்கறாரு. முதலாவது எலியாவினுடைய முகம் ஒரு ராஜகலை அவருடைய முகத்துல தெரிகிறது. பார்த்த உடனே முகத்தை பார்க்கறாரு. அதுக்கப்புறம் 2வது சாமுவேல் எலியாவினுடைய உடல் வளர்ச்சியை பார்க்கறாரு. எலியா பார்க்கறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமா ஆள் ஒரு ராஜாவுக்குரிய தோற்றம் அவனுடைய உடல் தோற்றத்துல இருக்கிறத சாமுவேல் பார்த்துட்டு உடனே என்ன நினைக்கிறாரு மனசுல இருதயத்துல, இவனாத்தான் இருக்கும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்ன மனுஷன், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிவு செய்த மனுஷன் இவனைத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாரு, இருதயத்துல நினைக்கிறாரு. உடனே கர்த்தர் பேசுறாரு, சாமுவேலே, இவனுடைய முகத்தையும் இவனுடைய உடல் வளர்ச்சியையும் நீ பார்க்காத, இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன், மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுவாரு. உடனே சாமுவேல் எலியாவையும் போக சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா கடந்து போவாங்க. 7 பிள்ளைகளும் கடந்து போயிடுவாங்க, யாருமே இல்லை. உடனே சாமுவேல் ஈசாயிட்ட கேட்கிறாங்க, ஈசாய், என்னுடைய குமாரர்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேட்ட உடனே ஈசாய் சொல்றாரு, ஐயா, என்னுடைய குமாரர்கள் 8 பேரு. 8வது பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சொல்லுவாரு, ஆளை விட்டு முதல்ல அவனை கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆள் அனுப்பி தாவீதை கூட்டிட்டு வருவாங்க. தாவீதை பார்த்தீங்கன்னா
சிவந்த மேனியும் அழகிய கண்களும் ரூபம் உள்ளவனாயிருப்பான். உடனே சாமுவேல் பார்க்கறாரு, கர்த்தர் சொல்லுவாரு, இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் தெரிவு செய்த மனுஷன், இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே சாமுவேல் தைல கொம்பை எடுத்துட்டு போயிட்டு தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாரு. இந்த சம்பவத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன பாடம் என்றால், சாமுவேல் பாருங்க, எலியாவை முதல்ல எலியாவை பார்த்த உடனே அவருடைய முகத்தையும் உடல் வளர்ச்சியும் வச்சு அவர் தீர்ப்பு செய்கிறாரு. சாமுவேல் நம்ம கூட மனிதர்களாகி இருக்கிற நம்ம கூட அநேக வேளையில இப்படிதான் தீர்ப்பு செய்கிறோம். ஒரு மனிதனை நம்ம பார்க்குறோம், அந்த மனிதனுடைய முகத்தை தான் நம்ம முதல்ல பார்ப்போம். முகம் அழகா இருக்கா இல்லை அசிங்கமாக இருக்கா, முகம் வெள்ளையா இருக்கா இல்லை கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி முகத்தை தான் நம்ம பார்த்து தீர்ப்பு செய்கிறோம். அதே போல் ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சி, உடல் தோற்றத்தை பார்த்து தான் நம்ம தீர்ப்பு செய்கிறோம். நெட்டையா இருக்காங்களா, குள்ளமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குள்ளமா இருக்காங்களா, குண்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உடல் வளர்ச்சியை வச்சு நம்ம தீர்ப்பு செய்கிறோம். மனிதர்களாக இருக்கிற நம்ம கூட அநேக வேளைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீதியின்படி தீர்ப்பு செய்ய நம்ம தவறி விடுகிறோம். தோற்றத்தை பார்த்து தான் நம்ம நிறைய காரியத்தில் நம்ம தோற்றத்தை பார்த்து தான் நம்ம தீர்ப்பு செய்கிறோம். ஐஸ்வர்யவான்களை பார்க்கும்போது வித்தியாசமாக தீர்ப்பு செய்கிறோம், தரித்திரவானை பார்க்கும்போது வித்தியாசமாக தீர்ப்பு செய்கிறோம். அதே போல் முகத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறது, உடல் வளர்ச்சியை பார்த்து தீர்ப்பு செய்கிறது, மனிதர்களாகிய நம்ம இப்படி தான் தீர்ப்பு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் இருதயத்தை பார்த்து அவர் நீதியின்படி தீர்ப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட இன்றைய தினத்தில் நாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி நாமும் தீர்ப்பு செய்ய, ஆண்டவரை போல நாமும் நீதியின்படி தீர்ப்பு செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி. ஆமீன்.